இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எனது நினைவும் நீதானையா, எனது மொழியும் நீதானையா, எனது நினைவும் நீதானையா, எனது மொழியும் நீதானையா, எனது மீட்பும் நீதானையா, எனது மீட்பும் நீதானையா, எனது உயிர்ப்பும் நீர்தானையா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பாருங்கள், கடந்த ஆகஸ்ட் மாதம் வேகமாய் கண் மூடி விழிக்கிறது போல முடிந்துவிட்டது. இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இதனாலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரேல் ஜனங்களோடு கூட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வரும்போது உடன்படிக்கை பண்ணுகிறார். எல்லா விதத்திலும் நான் கூட இருப்பேன், நடத்துவேன், கானானுக்குள் கொண்டு செல்வேன் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையின் தேவன் தமது உடன்படிக்கையை நிறைவேற்றுவதிலே வல்லவராயிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அதிலே கண்ணும் கருத்துமாயிருந்து அதை செய்ய வைப்பதிலும் எப்பொழுதுமே நம்மேல் நினைவாகவும் இருக்கிறார். இந்த நாளிலும் அதே போல ஆண்டவர் நம்மை நடத்துவாராம். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார்? எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் பட்டப்பாடு 430 வருடங்கள் அடிமைத்தனம் பண்ணுகிறார்கள். மோசே என்கிற ஒரு ஊழியனை எழுப்பி வெளியே கொண்டு வருகிறார். அந்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சது, விடுதலை பெற்றுட்டோன்னு நினைச்சாங்க. அடுத்த பிரச்சனை செங்கடல் எதிர்த்து நிற்கிறது. பின்பாக பார்வோன் சேனைகள் புறப்பட்டு வருகிறது. 2 பக்கமும் தப்பிச் செல்ல வழி இல்லை. என்ன செய்வது? தேவன் அந்த இடத்திலும் தமது ஆவியானவர்கள் நடுவே உலாவினபடியினாலே, நிலை கொண்டிருந்தபடியினாலே செங்கடலை பிளந்து விடச் செய்கிறார். அக்கறை போகிறார்கள். பார்வோன் சேனைகள் அதே இதிலே மூழ்கடிக்கப்படுகிறது. வண்ணாந்தரம் வருகிறது, அவாந்தர வெளிகள் வருகிறது, ஆறுகளை அனுப்புகிறார், வானத்தின் மன்னாவை கொடுத்து போஷிக்கிறார். ஏராளமான யுத்தங்களை பார்க்க நேரிட்டது. ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தபடியினால் வேதம் தெளிவாக சொல்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதேடு மட்டுமல்ல, யோர்தானை பின்னிட்டு திரும்பச் செய்கிறார். யோர்தானை கடக்கிறார்கள், எரிகோவை தகர்க்கிறார்கள். எல்லாவற்றிலும் ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து பகல எப்படி இருப்பாராம்? மேக ஸ்தம்பத்தில் என் பிள்ளைகள் வெயிலினால் கஷ்டப்படக்கூடாது, இரவுல இருளினால் கஷ்டப்பட அக்கடி ஸ்தம்பத்தில் இருந்தாராம். அவ்வளவு அழகாய் அருமையாய் வழிநடத்தின தேவன் தான் அதே ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார், என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்பட வேண்டாம். நீங்க பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஒரு இந்த மாதம் என்ன ஆகுமோ தெரியலையே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இந்த மாதத்துல போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும், பலவீனங்கள் வரத்தான் செய்யும், நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். சவால் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ஆவியானவர் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்று சொன்னால் அனைத்தும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும், அனைத்தும் நமக்கு சாதகமாய் மாறிவிடும், அனைத்திலும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஏன் தெரியுமா? ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் போதும், அனைத்தும் நமக்கு ஆகும். அதை தான் நம்ம மறந்துவிடக் கூடாது. இந்த மாதத்துல சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் தொடங்குங்க. அந்த ஆவியானவர் மட்டும் என்னை விட்டு விலகக்கூடாது, கூடவே இருங்க ஆவியானவரேன்னு சொல்லி நடத்தி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாய், நமக்குள்ளே இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பாக்கியமான நாட்கள் இது. அதை நாம் கண்ணோக்கி பார்ப்போம். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவரையே சார்ந்து கொள்வோம். எதிரே இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக நினைத்து புலம்ப வேண்டாம். அதை விட பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை தான் நடத்துவார். இந்த நாளிலும் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய வல்லமையை பயன்படுத்தின ஊழியக்காரர் பலவீனப்பட்டு விடுகிறார். ஏராளமான மீட்டிங்ஸ் புக் பண்ணி இருக்கிறது நிறைய இடங்கள்ல.
ஆனால் இவரால் போக வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருக்கிறது. சரீரமோ ஒத்துழைக்கவில்லை. கால்களால் நின்று பிரசங்கிக்க பண்ண முடியவில்லை. மருத்துவர் சொல்லிவிட்டார்கள், கடினம், நீங்கள் அதை செய்யாமல் கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் நல்லது. நான் இவர் மனமோ துடிக்கிறது, என்னால் முடியவில்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள் காத்திருப்பார்களே, அவனுடைய வார்த்தையை நான் கொண்டு போக வேண்டுமே. ஒருவேளை மீட்டிங்கை நான் அக்செப்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். ஜெபிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் நடுவில் நான் உலாவுவேன், அது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுகிறார். இவர் எல்லாத்தையும் கூட இருந்தவங்களை ரெக்வஸ்ட் பண்ணி என்னை கூட்டிட்டு போய் செய்தி நேரம் மட்டும் அந்த ஸ்டேஜ்ல என்னை நிறுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா போய் நிறுத்தி அந்த போடியத்தை அவர் பிடித்து கொண்டு நிற்கிறார். செய்தியை ஆரம்பித்தார். அவ்வளவுதான். எங்கிருந்து தான் வல்லமை அவருக்கு வந்ததுன்னு தெரியவில்லை. ஒரு பலத்த வல்லமை அவரை ஆட்கொண்டது. அதே பலவீனமான, நிற்க முடியாத, நடக்க முடியாத கால்கள் பலப்பட்டது. 1 மணி நேரம் தாண்டியும் செய்தி போய்கொண்டே இருக்கிறது. அடுத்து ஜெபத்தில் நடத்துகிறார். வல்லமையை ஆண்டவர் கிரியேட் செய்கிறார். பலத்த அற்புதங்கள், பலத்த விடுதலை, மகிமையான காரியங்கள் அந்த இடம் முழுவதுமாய் நிரம்பி வழிகிறது. வந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது. செய்தி முடிந்தது. அதற்கு பின்புதான் தெரிந்தது, இவ்வளவு நேரம் நிற்க கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு விதமாய் பிரசங்கிக்க உதவி செய்திருக்கிறாரே, என்னால் ஒன்றுமே முடியாது. ஆனால் எனக்குள் அந்த ஆவியானவர் வந்து இறங்கி காரியங்களை நடப்பித்தபடினாலே பலப்படுத்துகிற அந்த ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்ததா அவர் உணர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். அதற்கு பிறகு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் வந்து கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். யோசித்து பாருங்கள், அந்த தேவன் தான் நம்மோடு கூட ஆவியான விதத்திலே இருக்கிறார். அவருடைய கரத்துல இன்னைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க, ஒவ்வொரு நாளும் நடத்துங்க, கிருபை தாங்கன்னு சொல்லுங்க, சோர்ந்து போகாதுங்க. ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய ஊழியக்காரனாகிய மோசேயின் மூலமா எல்லாவற்றையும் செய்ய முடியுமா லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்த ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணினார். நம்மை கொண்டும் நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கையின் பிரயாசங்களாக இருக்கலாம், எல்லாவற்றை பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களா இருக்கலாம், செய்ய ஆண்டவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவார், எல்கைகளை விரிவாக்குவார், நன்மையினால் நிரப்புவார். ஜெபிப்பு. மாண்பின் தகப்பனை, புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. புதிய கிருபையை தொடர்ந்து கொடுத்து நடத்துவீராக. சவால் நிறைந்த நாட்கள் அப்பா, எங்கு எப்போ என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியல, ஆனால் நீர் கூட இருக்கும் பொழுது ஆவியான தேவன் நிலை கொண்டிருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கீங்க. உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கை நாங்கள் உடைத்து விடாதபடி அதற்கு பாத்திரவான்களா இருந்து இந்த மாதம் முழுவதும் அப்பா உம்மை பிரியப்படுத்துகிற மாதமாய், உம்மை மகிமைப்படுத்துகிற மாதமாய், நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கிற மாதமாய் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லங்கள், உள்ளங்கள் தேவ ஆவியால் நிரப்பப்படட்டும். நீர் முன் சொல்கிற மாதமாய் இருக்கட்டும் அப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நிலை கொண்டிருக்கிற மாதமாக இருக்கும். அந்த ஆவியானவரை விட்டு மட்டும் விலகி விடாதீர்கள். அவரை விலகி போகவும் அனுமதிக்காதீர்கள். பிடித்துக் கொள்ளுங்கள். அற்புதமான காரியங்களை நாம் அனுபவிக்கிற மாதமாக இருக்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.